இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மனசுத்தியோடு இதயபூர்வமாக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையான ஒரு தொண்டன் தான் எந்த தொண்டனும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக போட்டியிடலாம் என்ற விதி இருந்தது. மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம், தம்பி காலத்திருத்தம் மாற்றிக்கொள்ளலாம் என்று இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும், தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் தந்த கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும், தொண்டர்களின் வாக்குரிமையை பெற்றுத்தான் பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று இருந்ததை மாற்றி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜாதி ராஜர்கள், ஜமீன்தார்கள், விட்டாதார்கள், மிராசனார்கள், கோடீஸ்வரர்கள் தான் அந்த பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டது. ஒரு சாதாரண தொண்டன் கூட பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றி பணம் அடைத்தவர் தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலைமையை மாற்றிய திரு எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொண்டல் உரிமையை மீட்க வேண்டும் என்ற தர்ம யுத்தம் தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய நினைவு நாளில் அவர்களுடைய அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் சென்றுவிட்டு திரும்புகிற நேரத்தில் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த எதிர்வதி திசையில் வந்தார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அந்த சந்திப்பு நடந்தது என்பதை தெரிவித்துள்ளோம். அந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் எதுவும் பேசவில்லை. தொடர வேண்டும் என்றுதான் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் விரும்புகிறார்கள், மக்களும் விரும்புகிறார்கள். ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற பொழுது கூட அந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் 66,000 வாக்கு வித்தியாசம் இரட்டில் தோற்கடிக்கப்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய அணுகுமுறை. மக்கள் விரும்புவதை தொண்டர்கள் விரும்புவது இல்லை. நாங்கள் இந்த 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டினுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து 10 ஆண்டு காலம் உலக அரங்கில் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நிலையான நிலையில் உச்சநீதிமன்ற நிலையத்திற்கு இந்தியாவில் உலகத்தில் இருக்கின்ற 200 வளர்ந்த நாடுகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்ற அந்த நிர்வாக திறமை பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏற்கனவே அந்த கூட்டணி தான் இருக்கிறோம். இந்திய கூட்டணியில் தொடர்ந்து 3ஆம் முறையாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடிஜி வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஒரு மாபெரும் இயக்கம். 50 ஆண்டு காலம் இந்த 22 தலைவர்களும் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த இயக்கத்தை உச்சநிலை கொண்டு நிலைநிறுத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்திற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் யார் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் தான் தர்ம யுத்தத்தை நிறுத்தி அவருக்கு அறிவுகளை புகட்ட வேண்டிய நேரத்தில் அறிவை புகட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை மரியாதை நிமித்தமாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேறு. அவரே சொல்லியிருக்காரு, நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து பல தியாகங்களை செய்தேன், பல தியாகங்களை இந்த இயக்கத்தில் செய்து தவழ்ந்து போய் தான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்?